உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யோகா சேனல் நேயர்கள் தற்பொழுது யோகா சேனல் யூகே அனைத்து உலகங்களிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு உலகமெங்கும் பிரசித்தி பெற்ற டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா அவர்கள் சைவ முன்னேற்ற சங்கத்தின் அறங்காவலர்கள் சார்பாக இந்த ஆலயத்தை அரங்கேற்ற வந்துள்ளார்கள். அந்த வகையில் இன்று நாங்கள் அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல், ஏனென்றால் அவங்களுக்கும் காலதாமதங்கள் இருக்கின்றன. ஆகையினால் அவர்களை ஒரு சின்ன இடைவெளியின் காரணமாக நாங்கள் தற்பொழுது சின்ன ஒரு கேள்வியோடு அவர்களை ஆரம்பிக்கிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். தற்பொழுது நீங்கள் பிரித்தானியாவை அண்மித்துள்ளீர்கள். கடந்த வருடங்கள் வந்திருந்தே அந்த வகையில் என்னுடைய சேனலிலே உங்களுடைய சங்கீதங்களை ஒளிப்பதிவு செய்திருந்தேன். அந்த வகையில் உங்களுடைய ஒரு 5 நிமிடத்துக்குள் உங்களுடைய வரலாறை சுருக்கமாக சொல்லி முடித்து. வரலாறுன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் பெருசா கிடையாது. முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா என்னுடைய குடும்ப பின்னணி. ஒரு இசை ஜாம்பவான்கள் நிறைந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். என்னுடைய தந்தை வழி பாட்டி இசை மேதை கான சரஸ்வதி ஸ்ரீமதி டி.கே. பட்டம்மாள் அவர்கள். அதே மாதிரி என்னுடைய தாய் வழி பாட்டனார் மிருதங்க மேதை கலியுக நந்தின்னு போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிற பாலக்காடு மணியையர் அவர்கள். என்னுடைய தாயார் திருமதி லலிதா சிவகுமார் அவர்களும் ஒரு தேர்ந்த பாடகி. அவர்கள் என்னுடைய பாட்டி பட்டம்மாளோடையே கூட பாடினவங்க. என்னுடைய அப்பா ஒரு அக்கம்ப்ளிஷ்டு மிருதங்கம் ஆர்டிஸ்ட். ஸோ இப்படி குடும்பத்தில் என்னுடைய மாமா தாத்தா இசை மேதை டி.கே. ஜெயராமன் அவர்கள். எங்கே திரும்பினாலும் இசை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தேன். ஆனால் இதெல்லாம் மீறி இசையின் பால் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த பேஷன் என்று கூறுவார்கள் இல்லையா, அந்த ஒரு தாகம் இசையில இருந்தாலொழிய, கலைவாணியோட ஒரு அருள் இருந்தாலொழிய இசையில நம்ம பிரவேசிக்க முடியாது. நம்ம நினைச்சு இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன், இல்லைன்னா இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்றதுனால ஒரு இசையில நம்ம ஈடுபட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி ஒரு இட் ஷுட் பி வித்தின், நமக்குள்ளேயே அது ஊற்று எடுக்கணும் அந்த இசை தாகம் அப்படின்றது. அது அந்த என்னை அறியாத எனக்கு இந்த இசையில் இருக்கிற ஒரு தாகம். நான் எதை கேட்டாலும் திருப்பி பாடுவேன். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதை ஐடென்டிஃபை பண்ணி என்னுடைய தாய் ஸ்ரீமதி லலிதா சிவகுமார் அவர்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இசையை கற்றுக்கணும், அதோட அந்த ஒரு இசையில் இருக்கிற ஒரு அந்த அபிமானத்தில் பக்தியில் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு உண்டு பண்ணினது அம்மா தான். என்னுடைய பாட்டி ஸ்ரீமதி டி.கே. பட்டம்மாள் அவங்க ஒரு ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரத்தில் ஒரு நிழலில் வளர்றது அப்படின்றது ஒரு பெரிய பேர். அது அவங்கள்ட்டையும் நிறைய கற்றுட்டுருக்கேன். அவங்களுடைய கச்சேரியெல்லாம் சின்ன வயசு, விவரம் தெரியாத வயசுலேருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இது இந்த ஒரு சூழ்நிலையில எனக்கும் நான் மெதுவா ஒரு கலைஞராக எனக்கு மலரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 13 வயசுலேருந்து பாடிட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் ஆகிறது நான் இந்த துறையில நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் ஒரு என்கரேஜ்மெண்ட், அவர்களுடைய இந்த சப்போர்ட் பிளஸ் ரசிகர்கள் அவர்கள் என்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போகிறார்கள். உங்களை அந்த பாதையில் எட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்னை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த எனக்கு இவ்வளவு தூரம் வரக்கூடிய ஒரு பலத்தை கொடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். அதுதான் உங்க முன்னாடி நான் இருக்கேன். ரொம்ப நன்றி அம்மா. இவ்வளோ ஒரு சுருக்கமாக சொன்னது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நேர்காணலாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய காலதாமதம் இறுக்கமான சூழ்நிலை இருக்கின்றபடியினால் அதனை குறுகி போட்டோம்.
இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தின் 2வது வருடமாக காலெடுத்து வைத்துள்ளீர்கள். அந்த வகையில் இந்த சைவ முன்னேற்ற கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாகவே மக்களும் ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு தியாகராஜ ஆராதனை என்று சொல்லுகின்ற போது பக்தர்களின் மத்தியில் பக்தியை தவிர வேறு எதுவும் காணக்கூடிய வாரி இல்லை. ஆகவே பக்தி மட்டும்தான் இங்கு நான் பார்த்த இருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் எதிர்கால சன்னதிகளுக்கு அல்லது வளர்ந்து வருகின்ற சன்னதிகளுக்கு நீங்கள் உங்களுடைய சங்கீத இசையின் மூலமாக சொல்ல விரும்புவது என்ன? முதல்ல இந்த லண்டன் நகரத்துல சைவ முன்னேற்ற சங்கம் 50 ஆண்டுகளாக சேவை புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சாதனை என்று கூற வேண்டும். சைவ முன்னேற்ற சங்கம் 50வது வெற்றி ஆண்டுள்ள கால் பதிக்க போகிறார்கள். அதற்கு சிவபெருமானுடைய பூர்ண அருள் இருக்கிறதுனால தான் இது முடிஞ்சிருக்க சாத்தியமாகி இருக்கிறது. பல பேருடைய ஒரு அர்ப்பணிப்பு, அவர்களுடைய சேவையெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப தலை சிறந்து விளங்குகிறதா. அவர்கள் இந்த தியாகராஜ ஆராதனையை பஞ்சரத்னம் கோஷ்டி கானத்தை ஏற்பாடு செய்திருப்பது என்பது ரொம்ப போற்றுதலுக்குரியது. போன வருடமும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த வருஷமும் சிவபெருமான் என்னை அழைத்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதனால இங்க இருக்கிற இசைக்கலைஞர்களோட பாடுறது அப்படின்றது இன்னும் ஒரு தனிப்பட்ட சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய அடுத்த கேள்வி, வருங்கால சந்ததியினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்டால், நிறைய திறமை இருக்கிறது. ஆனா அது ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு பூரணமான ஒரு அர்ப்பணிப்பு என்றுதான் கூற வேண்டும். அந்த ஒரு டெடிகேஷனோட ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது தான் குறைவாக இருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கு, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும்ன்ற பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. பட் இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு ரொம்ப சேலஞ்சஸ் அதிகமாக இருக்க சவாலாக தான் இருக்கிறது. ஒரு ஃபீல்டில் ஒரு முதிரை பதிக்க வேண்டும் என்றால் சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அங்கேயே இந்தியாலையுமே அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த ஊரில் கேட்கவே வேண்டாம். இருந்தாலும் அந்த கற்றுக்கொள்கிற சமயத்தில் பூர்ணமாக மனதை கொடுத்து கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா என்ன வேணால் அதை சேனலைஸ் பண்ணி வேற எந்த ஃபீல்டுக்கு வேணால் போகலாம். ஆனால் கர்நாடக சங்கீதம் அப்படின்னு வர சமயத்தில் ஒரு 10 வருடங்கள் பூர்ணமாக அதுக்கு கொடுக்க வேண்டும். தங்களை அர்ப்பணித்துக் கொண்டாதான் அதனுடைய பலனை கிடைக்கும் சொல்லவர்கள். உலகமைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற யோகா சேனல் நேயர்கள், அதை போன்று பிரித்தானியாவிலேயே இப்பொழுது தலைத்துவமாக வளர்ந்து வருகின்ற சங்கீத இளம் தலைமுறைகள் அம்மா சொல்வது போல உங்களுடைய சங்கீதங்களை நீங்கள் திறமையாக கற்றுக்கொண்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுடைய பாதையை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் குறைந்தபட்சமாவது அந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்டு அடுத்தபடியாக உங்களுடைய பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்றது இந்த தருணத்திலே முன்வைப்பது மட்டுமல்லாது, அடுத்ததுமா இந்த சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு 2வது முறை அடுத்த முறையும் வருவதற்கான பாக்கியம் உங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பாக தந்தருள்வார் என சொல்லிக்கொண்டு, அது மட்டுமல்லாது இந்த சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு அம்மா ஒரு முக்கியமான இசை தட்டு ஒன்று உருவாக்கி உள்ளார்கள். அது 40வது ஆண்டு நிறைவு விழாவாக இங்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு இசைத்தட்டு. அந்த தட்டு கூட டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அம்மா அவர்கள் தான் பாடியுள்ளார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல பாடல்களை இந்த ஆலயத்துக்கு பாட வேணும் என்பது இத்தருணத்திலே உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முன்னேற்ற சங்கத்துடைய 40வது ஆண்டு நிறைவுக்கு அந்த சங்க பாடல் அது. ரொம்ப நன்றி. இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ஒரு பாடல் செய்வது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கவிஞர்களை இருக்க வேண்டும், அதற்கு நிறைய வேலைப்பாடுகள் ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் உங்களுடைய நேரத்தையும் எனக்கு அந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்றுதான் கூற வேண்டும்.
நன்றி அம்மா, நன்றி. இந்த சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு அளப்பரிய சேவையை செய்ய மிகவும் நன்றி. இது மட்டுமல்லாது இன்னும் ஒரு காலங்களிலே பல பாடல்களுடன் உங்களை இந்த சைவ முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் நானும் எனக்கு தெரிந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த சங்கத்தின் வரலாறுகளை கொடுத்து இன்னும் பல பாடல்களை எழுதி உங்களை கண்டிப்பாக பாட வைப்பதற்காக முயற்சி எடுக்கிறேன் என்று இத்தருணத்திலே சொல்லிக்கொண்டு, தானியாவுக்கு வரும்போது சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஊடாக இந்த ஆலயத்தை வருகை தந்து இன்னும் பல பக்தர்களையும் சங்கீத வித்வான்களையும் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. மேலும் நாங்கள் கூடுதலாக கதைப்பதற்கான நேரம் எங்களுக்கு இல்லை என்றபடியினால், ஆகவே இந்த நேர்காணலை குறுகிய காலத்தோடு முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வருடம் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்றுக் கொள்வது யோகா சேனல் UK. நன்றி. நன்றி, வணக்கம்.